நெல்லை மாவட்டத்தில் நீர்நிலைகளை சுத்திகரிக்கும் நோக்குடன் தாமிரபரணி ஆற்றில் டக்வீட் என்ற தாவரத்தை வளர்ப்பதற்கான முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆக்சிஜனை அதிக அளவு உற்பத்தி செய்யும் தன்மையுடையது. தாமிரபரணி ஆறு நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களை வளப்படுத்தி புன்னக்காயல் பகுதியில் கடலில் கலக்கிறது. 20 கிலோமீட்டர் மலையில் பயணிக்கும் இடங்களை தவிர்த்து பார்த்தால் அனைத்து இடங்களிலும் மாசடைந்த நிலையில் காணப்படுகிறது தாமிரபரணி. நாள்தோறும் லட்சக்கணக்கான லிட்டர் கழிவுநீர் ஆற்றில் தொடர்ந்து கலக்கிறது. இந்த நிலையில் ஆற்று நீரை தூய்மைப்படுத்தும் நோக்கில் சமூக ஆர்வலர்கள் இணைந்து டக்வீட் எனப்படும் நீர்வாழ் தாவரத்தை தாமிரபரணியில் விட்டு வளர்த்து ஆற்று நீரை தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். நெல்லை கொக்கிரக்குளம் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தாமிரபரணி ஆற்றில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் முத்துராமன் தலைமையிலான குழுவினர் டக்வீட் மிதவை தாவரத்தை ஆற்றில் விட்டனர். நீருக்கு அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மை கொண்டது இந்த தாவரம். இந்த தாவரமானது நீரின் மேற்பரப்பில் பாய் போன்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி நீர் அதிகமாக வெப்பமாவதை தடுக்கும். அதுபோக அந்த நீர்வாழ் உயிரினங்கள், மீன் போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் அதற்கு ஒரு உறைவிடமாக இருக்கும். வாத்து, மீன்கள் போன்ற உயிரினங்கள் இந்த தாவரத்தை உண்டு வாழலாம். நீரில் உள்ள கடின உலோகங்கள், பாஸ்பேட் போன்ற அந்த கடின பொருட்களை எல்லாம் உறிஞ்சி எடுத்து கொள்ளக்கூடிய தன்மையுடையது. ஆக்சிஜன் அதிக அளவு உற்பத்தி செய்யும், வேகமாக வளரும் தன்மை கொண்டது. இந்த நீர்வாழ் தாவரத்தை கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்தலாம். அது மட்டுமல்ல, பல்வேறு நோய்களுக்கும் இந்த தாவரமானது மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. லம்னோய்டு என்ற தாவரவியல் குடும்பத்தைச் சார்ந்த டக்வீட் தாவரம் 48 மணி நேரம் முதல் 98 மணி நேரத்திற்குள் 2 மடங்காக பெருகும் திறன் கொண்டவை. டக்வீட் தாவரத்தை நெல்லை மாவட்டத்தின் பிற நீர்நிலைகளிலும் விட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.